ஊரா வீட்டு நெய்ல ஸ்வீட்டு தான் நாங்க செஞ்சோம். நீங்க என்ன பண்ணீங்க? முறுக்கு சுட்டீங்க, வடை சுட்டீங்க, அல்வா கிண்டி தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஊரா வீட்டு நெய்ல தான் எல்லாமே திமுக உருவாக்குன ஸ்கீம் தான். அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் ஊரா வீட்டு நெய் இல்லாத உங்க வீட்டுல இருந்து செஞ்சு ஏத்தன நெய்யா? தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஊரா வீட்டு நெய்ல தான் உங்க வண்டி ஓடுதுன்னு ஊருக்கே தெரியும். அதை பத்தி நான் பேச விரும்பல. பேசுறதெல்லாம் ஓகே தான், ஆனா எங்க என்னமோ ஒண்ணு மிஸ்டேக்கா இருக்கு. என்ன தெரியுமா? உன்னை பார்த்தாலே உன் கண்ணுல ஒரு திருட்டு கலை தெரியுது. எப்படின்னாக்கா ஆளு சொல்லி கொடுத்த மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க. அது நீ உணர்றியான்னு எனக்கு தெரியல. எத்தனையோ வியூவர்ஸ் இங்க இருக்காங்க, அவங்க உணர்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உணர்றேன். எப்படி தெரியுமா? நீ ஆளு சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு. என்ன சொல்லி கொடுத்தாங்களா? பேராகிராஃப் வந்து படிச்சியா இல்ல மனப்பாடம் பண்ணியா? ஹோல் டே வந்து ஆடியன்ஸ் முன்னுக்கு நிக்கிறதுக்கு முன்னுக்கே மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசலான்னு முடிவு பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கியா? ஆமா, நீ சொல்ற ஷிட் எல்லாத்துக்குமே உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? உனக்கு தெரியுமா? லிசன், ஒன்னு பேசுறதுக்கு முன்னுக்கு யார பத்தி நம்ம என்னைக்கு எப்ப என்ன வேணும்னாலும் பேசலாம். அன்லெஸ் நம்ம கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தா பேசலாம். ஓ எல்ஸ் ஓரமா பொத்திக்கிட்டு போய் இருந்துடணும். உங்ககிட்ட இருக்கா? அப்பயா திருடனுக்கு தேளு கொட்டின மாதிரி இப்படி கொந்தளிக்கிற கதறிக்கிட்டே இருங்க, கதறு கதறு கதறு. ஐ வாண்ட் மோ கதருங்க. எவிடன்ஸ் இல்லாத நார நாய்ங்களா கதறிக்கிட்டே தான். ஜென்சி மீட்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து தாத்தா இதோட பாட்டா? ஸ்கூல்ல வந்து பள்ளிக்கூடத்துல வந்து டிராமா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டது பத்தாதுன்னு இங்க வேற வந்து மங்கு மாதிரி மங்கு வெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? மங்கு வெட்டிங்களா? என்ன பீவலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க மக்கு மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க தளபதி கட்சியில உள்ளவங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம்டா அது. ஸோ நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, கடைசி வரைக்கும் பைத்தியக்காரங்களாவே திடிங்க. முடிஞ்சா கொஞ்சம் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கோங்க. சட்டையை கிழிச்சு சுல்லுவாடை கிழிச்சிட்டு, சுல்லுவாடுனா பேண்ட் எங்க ஊர்ல வந்து சுல்லுவாடுன்னு சொல்லுவோம். பேண்ட் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு போங்க, தெருவா அப்படியே சுத்தங்க. உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே, அம்மாவா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு தடியன் ஓடிக்கிட்டு வந்தானே இப்படி பண்ணிக்கிட்டு, அந்த தடியனை கொஞ்சம் அதிகமா ஓட சொல்லுங்க, உடம்பு வேலைக்கும். அப்புறம் அந்த ஜூலி எடுக்கல, அது அப்பப்போ கத்தி டயர்ட் ஆயிடும். நாய் பிஸ்கெட் கொஞ்சம் வாங்கி போடுங்க, அப்பதான் அது கத்துறதுக்கு அதுக்கு கொஞ்சம் தெம்பு எடுக்கும். இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ வந்துட்டே இருக்குங்க, அந்த வீடியோ போய் பாருங்களேன். இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா. அடுத்து பரவாயில்ல, ஜென்ஸ் நிறைய பிரான்ச் ஓபன் பண்றீங்க போல. கலைத்துறையில சாதிக்க விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஜென்சி நாடக கம்பெனி, அப்புறம் ஜென்சி சூப்பர் சிங்கரா, வாழ்த்துக்கள். ஆனா வந்து தளபதி பாட்டுலாம் வந்து நீங்க காத்தடிக்கல. சும்மா தளபதி டைலாக் எடுத்து பேசுறது, அவர் பாட்டை சேர்த்து பாடுறது, இதெல்லாம் தப்பு. ஆனா ஆமா, உங்களுக்கு பொழப்பில் அவர் வச்சுதாங்க. டிஎம்கே பத்தி பேசினாலே இந்த பேப்பர் ரோடு எல்லா டிவிகே இன்ஃபுளுசர்லயும், அதுவும் எக்ஸ்பெஷலி பொண்ணுங்க கிட்ட தான் அவர் பேசுவார். பொண்ணுங்க கிட்ட தான் இவர் வீரத்தை காட்டுவாரு. வந்து நான் குத்திடுவேன், கிழிச்சிருவேன், அட்ரஸ் சொல்லு, நான் வந்துடுறேன், அட்ரஸ் சொன்னா பிளாக் பண்ணிட்டு ஓடிடுவாரு. என்னோட போட்டோ போட்டு போன வாரம் வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு இவர் கத்தி வச்சு குத்துற மாதிரி என் போட்டோ போட்டு வச்சிருந்தாரு. நான் சொன்னேன், கட் பண்ணணுமா ராசா, ரொம்ப ஆசையா இருக்கா, நேர்ல வா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அட்ரஸ் நான் சொல்லட்டுமா இல்ல நீ உன்னோட அட்ரஸ் சொல்றியா, நம்ம நேர்ல மீட் பண்ணலாம்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொல்றாரு தலைவர்? ரிப்ளைவே இல்லை, பிளாக்டு. அடுத்த செகண்டே பிளாக்டு. நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கேல இருக்கிறவங்க, உங்க கட்சியில இருக்கிற ஒரு ஆளு டிவிகேல இருக்கிறவங்கள உங்க நான் கிழிச்சிருவேன் சொல்லி கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாதா? எங்களுக்கு மை டியர் டிஎம்கே இன்ஃப்ளூயன்சர்ஸ், உங்க தட்டுல நாரின் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த தட்டுக்கு தாவலாம், எட்டி பார்க்கலாம். கேவலமா என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிஎம்கே இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களது கழுவு, உங்க தட்டை கழுவுங்க. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களது வந்து கழுவ ட்ரை பண்ணலாம், மற்றவங்க தட்டை வந்து கழுவ ட்ரை பண்ணலாம்னு சொல்ல வரேன். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? அன்னைக்கு விஜயண்ணா பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்ன உடனே தலைதறிக்க ஓடி வெளியில வந்து ஒப்பாரி வச்சாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு, யாருன்னு சொல்ல மாட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு, நாங்க பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கணுமோ அப்படின்னு உத்தமர் உதயநிதி உருட்டிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதே நீங்க தாண்டா அப்படின்றது ப்ரூஃப் ஆயிருக்கு.
அதே கட்சியில இருந்து வெளியில வந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. திமுகவில் வந்து கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் கார்பரேஷன் உட்பட எந்த துறையிலையுமே வந்து பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கலைங்க. எல்லாத்துக்குமே அவங்க ஒரு பிரைஸ் டேக் போட்டு இந்த வேலைக்கு இவ்வளோன்னு பார்ட்டி ஃபண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்து தான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்டை வச்சுதான் அந்த கட்சியே ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பார்ட்டி ஃபண்ட் வாங்கின கட்சி டிஎம்கே. இப்பவாது புரியுதா டிஎம்கே ஏன் தோத்துச்சுன்னு? புரியலையா? புரியலன்னா போங்க. இதுல இன்னொரு விஷயம் வேற அவர் சொல்லியிருக்காரு. என்னமா சொல்லியிருக்காரு, எங்க வீட்டுல உள்ளவங்களே அவங்களுக்கு ஓட்டு போடல. என்ன காரணம்னா, நான் டெய்லி வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தேன், இவ்வளவு கமிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு என் வீட்டுல உள்ளவங்களே அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி காரி துப்பிருக்காரு. ஆனாலும் ஒண்ணுங்க, இது வந்து நவீன காரி துப்புதல் தான் சொல்லணும். சைதாப்பேட்டையில இருக்கிற மாணவர் விடுதிக்கு வந்து நம்ம பொட்டு மாமா போயிருக்காரு குறைய கேட்க போனாரு. பையன் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இருக்கு, சாப்பாடு சரியில்லை, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். நானும் ஒரு ஏதாவது பதில் பேசுவாருன்னு பார்த்தா சிரிக்கிறார். எதுக்கு? அங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க, ஹெட்லைன் கொடுக்கணும்ல. மாணவர் ஒருவர் புகார் அளித்துக் கொண்டிருந்த வேளையில் சிஎம் கியூட்டாக சிரித்தார், சிரித்தபடி ரசித்தார், சிரித்துக் கொண்டே சென்றார், கவனமாக கேட்டார், உற்று கூர்ந்து கவனித்தார். ஆனா இதுக்கு என்ன தீர்வு சொன்னாருன்றது மட்டும் சொல்லல. எப்படிங்க ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணி முதல் இரவெல்லாம் முடிச்சு அன்னைக்கு பிள்ளைய பெற்றுருவீங்களோ? இல்ல பட்டு எல்லாம் நடக்கணும், உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்களா? அதனால கேக்குறேன். என்ன பண்ண ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க? அந்த பையனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறானுங்க, உடனே வந்து இதை பண்ணிடுறேன், இதை செஞ்சிடறேன், அங்கேயே வந்து நின்னு பேசி. இந்த ஸ்டாலின் வந்து 5 வருஷமா அந்த பையனுங்க படிக்கிற இடத்துக்கு ஒண்ணுமே செய்யாம வாயிலே உருட்டிக்கிட்டு இருந்தாரு. இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன் அப்படின்னு உருட்டிட்டு போயிருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? அந்த பையனுக்கு வாயில சொல்றானுங்களே, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, அந்த பையனுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறானுங்க அந்த படிக்கிற இடத்துல. ஆனா தளபதி விஜயண்ணா ஒரு சிஎம் நேரா ஒரு இடத்துக்கு இறங்கி போய் அவங்க பேசுற கோரிக்கையை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சா ஆளை அனுப்பி விட்டுருக்கலாமே, அவர் நின்று பேசணும் கூட அவசியம் இல்லையே. ஒருத்தவங்க பேசும்போது நிதானமா நின்று கேட்டுதான் ஆகணும். அப்புறம் என்ன சொன்னீங்க, அங்க ஒருத்தர் வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, சிரிக்கிறாரு. அப்ப ஒருத்தவங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, பார்த்து முறைச்சு பாப்பீங்களா அவங்கள? இப்படி குறையே சொல்லிட்டு இருக்கே தளபதி விஜயண்ணாவை. உன் வீட்டுல உனக்கு குறை சொல்றதுக்காக தான் பெத்தாங்களா? இல்ல டவுட்டா இருக்கதான் கேட்டேன். அப்படி இன்னொன்னு கேட்கணும், தளபதி விஜயண்ணா பொட்டு மாமான்னு சொல்லி நக்கல் பண்ணி கூப்பிடுறியா? நீ எதை நக்கல் பண்ற? தலையில வச்சிருக்க பொட்டா? பொட்டு வைக்கிறது அவ்வளவு கேவலமான விஷயம் இல்லையே. ஆண் வச்சாலும் பெண் வச்சாலும் பொட்டு வந்து நம்ம கலாச்சாரத்துல ஒண்ணாச்சே. ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு பொட்டு கேவலமா வச்சு பேசுற, உங்க அம்மா அப்பா உன்னை சொல்லி வளர்க்கலையா பொட்டு எல்லாம் வச்சு கேவலமா பேசக்கூடாது அப்படின்னு? உன்னை பார்க்கும்போது தெரியுது வளர்ப்பு சரியில்லைன்னு. நாம் தமிழக கட்சி நீங்க வெற்றி பெறல தெரியாதா? கேள்விக்கு அது பதில் இல்லடா. நாம் தமிழக கட்சி வெற்றி பெறல, நாம் தமிழக கட்சிக்கு அவமானம் இல்ல, மக்களுக்கு அவமானம் விடாது. என்னது மக்கள் காரணமா? என்னடா புசுக்குன்னு மக்கள் புரிஞ்சிச்சு. என்டையரா வந்து திருநீதி கொடுக்கல, இவங்களோட கைகளை வலுப்படுத்தாம விட்ட தப்பு நம்மளோட. நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறது, நம்ம பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி, நம்ம அம்மா அப்பா சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையும் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்காக போராடி நாம் தமிழர் கட்சி முன்னாடி வந்து சிஎம்மா உட்கார்ந்துருப்பாங்க. நாம ஏன் அவங்களோட கரங்களுக்கு வலிமை சேர்க்க நம்ம மறுத்தோம்? தப்பு மக்கள் மேலதான். கரெக்டா சொல்றாப்ல. பாதி வெந்த அறவைக்காடு மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாத்தீங்களா? மக்கள் மேல குற்றமா? மக்கள் ஓரளவுக்கு மேல மரியாதை வச்சிருந்தாங்க, அதனாலதான் 36 லட்சம் ஓட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. அதை போட்டு உங்களை அழகு பார்த்தது எதுக்குன்னா ஓரளவு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எப்ப நீங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு கும்மால அடிச்சிங்களோ அப்பவே மக்கள்லாம் மண்ணை தோண்டி பொச்சிட்டாங்க. இனியே இது ஏச்சே வர தேவையில்ல, அங்கேயே இருக்கட்டும்னு. முதல்ல உங்க பேர்ல இருக்க தப்ப நீங்க ஏத்துக்க பழகுங்க, அப்புறம்ல மக்களை வந்து குறை சொல்லலாம். முதல்ல மக்கள் அந்த 4% ஓட்டு போட்டது கூட தப்புன்ற, அது பார்த்தா நான் தான் மக்களை வந்து கோச்சிக்கணும். மக்களை இவங்க சொல்லுங்க, மக்களுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் பண்ணது இவங்க, அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இவங்க தோத்ததுன மக்கள் மேல பழி போறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம்ன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நினைவு சின்னம் வைக்கிறாங்களாமா தியாகிங்களுக்கு. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு லைவ்ஸ் லாஸ்ட், பட் உங்களை பார்க்க வந்து செத்தாங்கன்னா உங்க காசுல செலவு பண்ணுங்க. டாக்ஸ் பேயர்ஸ் மணி எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இவங்களெல்லாம் அறவிக்காடுன்னு சொல்றதா இல்ல அறகுறையா கேட்டுட்டு வந்து பேசுறவங்கன்னு சொல்றதான்னு தெரியல. அண்ணா வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, கவர்மெண்ட் காசுல இருந்து இறந்து போன 41 பேருக்கு நினைவு சின்னம் கட்ட போறதா சொல்லல, அவரோட ஓன் மணில இருந்துதான் கரூர்ல இறந்து போன அந்த 41 பேருக்கும் நினைவு சின்னம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. இந்த கொத்தூஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கேங்கா வந்து ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு வீடியோ இவர் நினைவு சின்னம் அமைக்கிறாரு, அது மட்டும் தான் அந்த சின்ன பார்ட் மட்டும் காதுல வாங்கிட்டு எப்படி அது கவர்மெண்ட் காசுல டாக்ஸ் பே பண்றவங்க காசுல இவங்க எப்படி நினைவு சின்னம் அமைக்கலாம் அப்படின்னு பொங்குறீங்களே.
ஃபர்ஸ்ட் எங்க அண்ணா பேசுனதை முழுசா கேளுங்க. அதுக்கப்புறம் இப்ப பொங்கிட்டு இருக்க உங்களுக்குலாம் இன்னொரு கேள்வி நாங்க கேக்குறோம். முடிஞ்சா உண்மையா பதில் கொடுங்க. என்ன சொன்னீங்க? டாக்ஸ் பேயர்ஸ் காசுல இருந்து நீங்க எடுத்து பண்றீங்களே அப்படின்னு கேட்டீங்களே. அப்போ கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்ட் காசுல இருந்து கட்டினாங்க. அதுக்கு எதுக்குங்க உங்க தலைவர் கருணாநிதி அவர்களோட பேரை வச்சாரு? அது மட்டுமா பண்ணாங்க? கருணாநிதி அவர்களை உயர்விக்கும் விதமா வந்து பேனா நினைவு சின்னம் அமைக்கணும்னு சொன்னாங்களே. அப்போ அது யாரு காசு? அதுவும் டாக்ஸ் பேயர்ஸ் காசு தானே. அது மட்டுமா? ஊருக்கு ஊரு இடத்துக்கு இடம் சொல்லிட்டு அங்கங்க சந்து பொந்தெல்லாம் வந்து கருணாநிதி அவர்களோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு விடியல் பயணம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்து அதுக்கு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை வச்சாங்களே. இதெல்லாம் பண்ணும்போது கருணாநிதி அவர்களோட பேரை வைக்கும் போது அதெல்லாம் டாக்ஸ் பேயர்ஸ் காசுல இருந்து தானே செலவு பண்ணாங்க. அப்பெல்லாம் நீங்க என்ன கோமால இருந்தீங்களா? அப்போ இதே வார்த்தையை நீங்க கேட்டிருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போமே. டாக்ஸ் பேயர்ஸ் காசுல இருந்து இதெல்லாம் மக்களுக்கு சரிங்க, அப்புறம் ஏன் உங்க அப்பா பேரை வைக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே. அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்துட்டு இப்ப போயிட்டு இறந்தவங்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள, அதுவும் அவர் காசுல அமைக்கிறேன்னு சொல்லக்குள்ள நீங்கெல்லாம் அறகுறையா கேட்டுட்டு வந்து நினைவு சின்னம்ன்றத மட்டும் அந்த ஒரே ஒரு வார்த்தையா காதுல கேட்டுட்டு உடனே அது எப்படி நீங்க வந்து கவர்மெண்ட் காசுல இருந்து எடுத்து பண்ணலான்னு கேட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி அறவைக்காடுக்கெல்லாம் புத்தின்னு கொஞ்சம் கூட இல்லன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கீங்க. கொத்தோஸ் இப்படியே கதறிட்டே இருங்க, பிரச்சனையே இல்ல, கதறிட்டே இருங்க, வேற வழி இல்ல. இன்னும் பல வருஷத்துக்கு கதறிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கும் ஒரு அரசியல் வைரல் விவகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த சில நாட்களாக டிவிகே மற்றும் சிஎம் ஜோசப் விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களால் தொடர்ந்து பகிரப்பட்டு வருது. குறிப்பாக சில டிஎம்கே மற்றும் என்டிகே ஆதரவாளர்கள் தங்களோட கருத்துக்களை வீடியோக்கள், பதிவுகள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் மூலமாக வெளியிட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் பல பதிவுகள் பரவி வருது. அதே போல் டிஎம்கே ஜென்சி மீட்டிங் என்று சமூக வலைதளங்கள் பேசப்படும் சில நிகழ்வுகளிலும் விஜய் மற்றும் டிவிகே உறுப்பினர்களை விமர்சிக்கும் வகையிலான நாடகங்கள், பாடல்கள் மற்றும் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் வீடியோக்களும் வைரலாகி வருது. இந்த வீடியோக்கள் பரவியதை தொடர்ந்து டிவிக்கு ஆதரவாளர்கள் மற்றும் பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது கருத்துக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வராங்க. மறுபுறம் என்டிகே ஆதரவாளர்கள் தொடர்ந்து புதிய விமர்சன வீடியோக்களை வெளியிடுவதால் சமூக வலைதளங்களில் இந்த விவாதம் நாளுக்கு நாள் மேலும் தீவிரமடைந்து வருது. ஒரு பக்கம் விமர்சனம், மறுபக்கம் பதிலடி, இப்படி மாறி மாறி வெளியாகும் வீடியோக்கள் காரணமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் தற்போது ட்ரெண்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் டிவிகே ஆதரவாளர்கள் மற்றும் சோஷியல் மீடியா பிரபலங்கள் எந்த விமர்சனத்திற்கும் ஆதாரத்துடன் பதில் சொல்வோம் என்ற வகையில் தொடர்ந்து பதிலடி வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. அந்த வீடியோக்களும் தற்போது லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று வைரலாயிட்டு வருது. இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரும் அந்த வைரல் வீடியோ பற்றி தான் அனைவரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன கூறப்பட்டுள்ளது, யார் யாருக்கு பதிலடி கொடுத்துள்ளனர், அந்த வீடியோ ஏன் இவ்வளோ வேகமாக வைரலாகி வருது, அனைத்து முக்கிய தகவல்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு